ரத்தம் வந்து பல் வளர்க்கும் போதோ இல்லை சாதாரணமாக நம்ம காலையில் தூங்கி எழுந்தாலும் ஈரிலேருந்து ரத்தம் வந்து ஈரெல்லாம் வீங்கி இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்து வலி கொடுக்க ஆரம்பிக்கும். பொதுவாக பல் கடிக்கிற இடத்துல கடிக்கிறதுக்காக குரூவ்ஸ் மாதிரி இருக்கும், அதில் தான் சொத்தை வரும். ஆனால் சுகர் இருக்கிறவங்களுக்கு பல்லுக்கு இடுக்கல, ஈருக்கு அடியில் அந்த மாதிரி கண்டுபிடிக்குமா, அதை பார்க்க முடியாத இடத்துல சொத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே அது பரவி வலி வந்து எடுக்கிற மாதிரியோ இல்லை வேர் சிகிச்சையோ அந்த மாதிரி பண்ணுற மாதிரி வந்துடும். பல் தேயறது வந்து கடிக்கிற பகுதியில் மாத்திரம் தேயாது. நீங்கள் ப்ரஷ் பண்ணுற இடம் இருக்குதுல்ல, சைடில் ஈருக்கிட்ட அந்த இடத்துலையும் ரொம்ப தேய்ச்சா அந்த இடத்துலையும் பல்லெல்லாம் அந்த எனாமல் போய் இறங்கி பல் வந்து ரொம்ப கூச்சம் வர ஆரம்பிச்சிடும். அதை அப்படியே கவனிக்காமல் விட்டாக்க ரொம்ப தேஞ்சு பண்ணால் பல்ல நம்ம கேப் போடுற மாதிரி அந்த மாதிரி வரும். வணக்கம், என் பேர் டாக்டர் கார்த்திகேயன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டயபெட்டிஸ்னால் வர பாதிப்பு, வாய்க்கும் பல்லு சம்மந்தமான நோய்கள் ஏதாவது வருமா, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி கான்சன்ட்ரேட் பண்ணி பேச போகிறோம். அதாவது சர்க்கரை வியாதிக்கும் பல் சுகாதாரத்துக்கும் வாய் நோய்க்கும் என்ன கனெக்ஷன் இருக்குங்கிறது தான் பார்க்க போகிறோம். பொதுவாக உங்களுக்கெல்லாம் தெரியும், டயபெட்டிஸ்க்கு வந்து நிறைய பெரிய பாதிப்புகள் இருக்குதுன்னு தெரியும். அது மேஜர் பாதிப்பு என்ன இருக்குன்னா, இருதயத்தை பாதிக்கும், கிட்னியை பாதிக்கும், கண்ணை பாதிக்கும், அப்புறம் காலில் டயபெட்டிக் ஃபுட் அந்த மாதிரி ரத்த ஓட்டம் பாதிப்பு இருக்கும். அது தவிர நரம்பு பாதிப்பு இருக்கும். இதெல்லாம் they are known as the 5 main complications ன்னு தெரிஞ்ச விஷயம் அது. ஆனால் இப்போது ரீசெண்டாக வந்து பல்லு ஈறு தொந்தரவு அந்த மாதிரி எல்லாம் ஜாஸ்தி இந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இருப்பதனால டயபெட்டிஸ்னால பல ஈறு தொந்தரவு வந்து இட்ஸ் known as the 6th complication என்று சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. WHOலே சொல்லியிருக்கு, பெரிடான்டைட்டிஸ் அதாவது ஈறு பாதிப்பு வந்து ஈறு நோய் வந்து 6th complication of diabetes சொல்லியிருக்கு. இப்போ நம்ம வேற என்ன பல்லு சம்பந்தமாக வாய் சம்பந்தமாக டயபெட்டிஸ்னால என்ன பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறத விவரமாக பார்க்க போகிறோம். சர்க்கரை வியாதியால் முதலாக ரொம்ப பாதிக்கப்படுவது நம்மளோட ஈறு தான், கம்ஸ் அப்படிம்போது இல்லையா, அதுதான் ரொம்ப பாதிக்கும். இதை பற்றி நிறையா ஜென்ரலாக தெரியாமையும் இருக்கும். ஏன்னா நம்ம வாயில் சுகாதாரங்கள் சொத்த பல்லு தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஆனால் டயபெட்டிஸ் சர்க்கரை வியாதிக்கும் ஈறு தொந்தரவுக்கும் டைரக்ட் கனெக்ஷன் ரொம்ப பாதிப்பு இருக்கும். அது எப்படின்னாக்க, டயபெட்டிஸில் சர்க்கரை வியாதியில் தடுப்பு சக்தி குறைஞ்சிரும், நோய் தடுப்பு சக்தி குறைஞ்சிரும். அதனால் வாயில் கொஞ்சம் சின்ன காரை அதாவது இதாக படிஞ்சாலும் ஈறு டக்குன்னு வீங்க ஆரம்பித்து ரத்தம் வந்து பல் வளர்க்கும் போதோ இல்லை சாதாரணமாக நம்ம காலையில் தூங்கி எழுந்தாலும் ஈரிலேருந்து ரத்தம் வந்து ஈரெல்லாம் வீங்கி இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்து வலி கொடுக்க ஆரம்பிக்கும். இதோட பாதிப்பு என்னென்னா, இந்த மாதிரி தொடர்ந்து சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்து நம்ம காரையெல்லாம் பார்த்து க்ளீன் பண்ணாமல் இருந்தோம்னாக்க சீக்கிரம் பல் ஆட ஆரம்பிச்சிடும், எலும்பு வீக்காகி சீக்கிரம் பல் ஆட ஆரம்பிச்சிடும். பொதுவாக ஒரு 70-80 வயசில் கீழ் மின் பல்லெல்லாம் கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சதுனாக்க இது 40-50 வயசுலேயே ஆட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் இல்லைன்னா எடுக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துடும். அதனால் நம்பர் 1 ப்ராப்ளம் வாய் சம்மந்தமாக சுகரில் இருக்கிறது ஈறு தொந்தரவு தான், பயோரியான்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதனால் நம்ம ரொம்ப முக்கியம், சுகர் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம், ரெகுலராக பல் டாக்டர் பல் மருத்துவர்கிட்ட காமிச்சு ஈறுகள்லாம் சரியாக இருக்கா, காரை படிஞ்சிருக்கா, பிளாக்கு, காரங்கிறது வந்து கிருமிகள் சேர்ந்து தங்கி இருக்கிற பாதிப்பு தான் அது. அதனால் ரெகுலராக க்ளீனிங் ஸ்கேலிங் என்று பண்ணணும். அது சுகர் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மிச்சதெல்லாம் டெஸ்ட் பண்ணுற மாதிரி, கண், சுகர், ஹார்ட்டு இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுற மாதிரி 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பற்களையும் பல் டாக்டர்கிட்ட அணுகி டெஸ்ட் பண்ணால் தான் ஏதாவது தேவைப்பட்டால் க்ளீனிங் எதாவது பண்ணிட்டால் நம்ம ஜாகிரதையாக பண்ணலாம். இல்லைன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா அது ரொம்ப தொந்தரவாக இருக்கும். 2வது பாதிப்பு, முக்கியமான பாதிப்பு என்னென்னா, சொத்தை வர சான்ஸு ஜாஸ்தி இருக்கும். இது எதனாலன்னா, சர்க்கரைவாதி இருக்கிறவங்களுக்கு உமிநீர் சுரக்கிறது கொஞ்சம் குறைஞ்சிரும். இந்த சலைவா அப்படிங்கிறோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். அந்த உமிநீரில் தான் நம்ம நேச்சுரலாக தடுப்பு சக்தி இருக்கிற கெமிக்கல்ஸு, என்சைம்ஸு, ஆன்டிபாடிஸ் அதெல்லாம் இருக்குது. எப்போதுமே வாய், நம்ம தொண்டை, வயிறு எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு தெரியும் லட்சக்கணக்கான கிருமிகள், பாக்டீரியா இருக்குதுன்னு. அது வாயிலே அது ஆரம்பிக்கும். ஆனால் பொதுவாக நார்மலாக இருக்கும்போது ஒரு பேலன்ஸில் இருக்கும். நம்ம பல்ல வளர்க்குறோம், கொப்பளிக்கிறோம், அப்படி இருக்கும்போது வேறு எதுவும் தொந்தரவு இருக்காது. ஆனால் சுகர் இருக்கிறவங்களுக்கு நேச்சுரல் தடுப்புத்தன்மை குறைஞ்சதுனால நம்ம வந்து சீக்கிரம் இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அதுலேயும் அதோட தாண்டி நம்ம வந்து சுகர் இருக்கிறவங்களுக்கு இந்த உமிநீர் சுரக்கிறது சலைவா வந்து குறைஞ்சிடுச்சுன்னா நேச்சுரல் ரெசிஸ்டன்ஸ் தடுப்பு தன்மை குறைஞ்சி இம்யூனிட்டி குறைஞ்சு பல் ஈறுகிட்டெல்லாம் எப்போதும் வராத இடத்துலலாம் சொத்தை வரும். பொதுவாக பல் கடிக்கிற இடத்துல கடிக்கிறதுக்காக குரூவ்ஸ் மாதிரி இருக்கும், அதில் தான் சொத்தை வரும்.
ஆனால் சுகர் இருக்கிறவங்களுக்கு பல்லுக்கு இடுக்கல, ஈருக்கு அடியில் அந்த மாதிரி கண்டுபிடிக்குமா, அதை பார்க்க முடியாத இடத்துல சொத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே அது பரவி வலி வந்து எடுக்கிற மாதிரியோ இல்லை வேர் சிகிச்சையோ அந்த மாதிரி பண்ணுற மாதிரி வந்துடும். அதனால ரெண்டாவது முக்கியமான பாதிப்பு மிச்சவங்களோட சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு சொத்தை வருது ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அதனால் அதையும் நம்ம கவனிக்கணும். அடுத்தபடியாக எப்படி பற்கள் பாதிக்கும் அப்படின்னாக்க, இது நிறைய பேருக்கு தெரியாதது. அப்படி பாதிப்பு இருக்கும். நம்மளுக்கு எல்லாருக்கும் சொத்த பல்லு, ஈர தொந்தரவுங்கிறது தெரியும். இந்த பல்லெல்லாம் தேயும், வேர் அண்ட் டேர். அது வந்து சுகர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி வரும். இதுக்கும் சுகருக்கும் டைரக்ட் கனெக்ஷன் இல்லை. ஜெனட்டிக் காரணத்துக்காக சக்கரைவாதி இருக்கிறவங்களுக்கு அந்த பல்லோட எனாமல் கொஞ்சம் வீக்காக இருக்கும். அதாவது நம்ம சாதாரணமாக சாப்பிட்றதே தேஞ்சு போயிடும். அதனால் பல்லு தேயறது வந்து கடிக்கிற பகுதியில் மாத்திரம் தேயாது. நீங்கள் ப்ரஷ் பண்ணுற இடம் இருக்குதுல்ல, சைடில் ஈருக்கிட்ட, அந்த இடத்துலையும் ரொம்ப தேய்ச்சா அந்த இடத்துலையும் பல்லெல்லாம் அந்த எனாமல் போய் இறங்கி பல்லு வந்து ரொம்ப கூச்சம் வர ஆரம்பிச்சிடும். அதை அப்படியே கவனிக்காமல் விட்டாக்க ரொம்ப தேஞ்சு பண்ணால் பல்ல நம்ம கேப் போடுற மாதிரி அந்த மாதிரி வரும், இல்லைன்னா அடைக்கிற மாதிரி வரும். அதனால் இது வந்து நம்ம சக்கரைவாதி இருக்கிறவங்களுக்கு அட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது தேயறதுக்கு வேர் அண்ட் டேர். ஸோ அந்த பல்ல எல்லாமே ஜாஸ்தி தேயும், சைடுலேயும் தேயும், ஈருக்கிட்டையும் தேயும், கடிக்கிற பக்கத்துலையும் தேயும். இது வந்து சுகர் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஆக்சலரேட்டடாக சீக்கிரமாகவே அது வரும். அது எல்லா பல்லும் கூச்சம் வரும், அது ப்ராப்ளம். அது வந்து ரொம்ப லேட் ஆச்சுன்னா எல்லா பல்லுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி வரும். அதனால் ப்ரிவென்ஷனுக்காக அது ரொம்ப நம்ம வரதுக்கு முன்னாடி அதை காமிச்சு கண்டுபிடிச்சிட்டு ப்ரஷ் பண்ணும்போது ரொம்ப ஹார்டாக ப்ரஷ் யூஸ் பண்ணாமல் சாஃப்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி பல் வளர்க்க வேண்டியிருக்கும். அடுத்த பாதிப்பு என்ன வரும்னாக்க ட்ரை மவுத் என்போம். வாய் வந்து ட்ரையாக இருக்கும், காஞ்சி போன மாதிரி இருக்கும். இதுக்கு ரெண்டு காரணம் உண்டு. ஒன்று வந்து நான் முன்னாடியே சொன்னேன், நான் சுகர் இருக்கிறவங்களுக்கு உமிநீர் சுரக்கிறது, இந்த சலைவரி கிளான்ஸ்லேருந்து செக்ரீட் ஆகி வர சலைவா அதோட ஃப்ளோ குறைஞ்சிரும். ஸோ அதனால் அது மெயின் காரணம், வாய் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். இன்னொன்று நம்ம சுகர் இருக்கிறவங்களுக்கே நம்ம வந்து கொஞ்சம் உடம்புலே கொஞ்சம் டீஹைட்ரேஷன் டெண்டன்சி ஜாஸ்தி இருக்கும். அதாவது நம்ம நீரெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். அது ரொம்ப ஜாஸ்தி சுகர் போச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிடும், வாய் ட்ரை ஆகும். ரெண்டு காரணத்தினாலையும். இதை தவிர சுகருக்கு கூட அதோட சேர்த்து நிறைய பேருக்கு பிபி, ஹைப்பர் டென்ஷன், ரத்த கொதிப்பு இருக்கும். அவங்களுக்கு இந்த சுகருக்கும் அதுக்கும் எடுக்கிற மெடிசின்ஸ் அதோட சைடு எஃபெக்டும் வாய் ட்ரை ஆக வாய்ப்பு இருக்குது. அது ஒன்று ட்ரை மவுத் அப்படிம்போம், காஞ்சி போயிடும். இதனால் என்ன ஆகும்னா சாப்பிடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த சலைவா ஃப்ளோ இல்லைன்னா சாப்பிடும்போது ட்ரையாக இருக்கும், வாயில் வெந்து போன மாதிரி இருக்கும், எரிச்சல் இருக்கும், கடிச்சு சாப்பிட சுவை இல்லாமல் இருக்கும். ஸோ இதெல்லாமே ஒரு வந்து டயபெட்டிஸோட அடுத்த ஒரு பாதிப்பு வாய்க்குள்ளே இருக்கும். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது சக்கரை நோயால் வாயிலையும் பல்லுலையும் என்ன மாதிரி தொந்தரவுலாம் வரலாம், அதை பற்றி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக என்னென்னலாம் இருக்குன்னு சொன்னோம். அதாவது ஈறு தொந்தரவு வரும், சொத்தை ஜாஸ்தி வரும், பல்லு தேய்மானம் இருக்கும், அது தவிர வாய் ட்ரை ஆகிடும், காஞ்சி போயிடும், அதனால் சாப்பிட கஷ்டமாக இருக்கும், டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். இந்த ட்ரை மவுத்து, இந்த சலைவா, உமிநீர் சுரக்கிறதுலாம் குறைஞ்சதுன்னா அதோட சேர்த்து உங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனும் வாயில் ஜாஸ்தி வரும். அது இன்னொரு ரிஸ்க். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து இந்த மாதிரி வாயில் வந்து ட்ரையாக இருந்து சுகர் ஹையாக இருந்ததுன்னா ஜாஸ்தி வரும். அது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னா கன்னத்தில் இல்லை ஈரில் இந்த ஒயிட்டாக அந்த ஃபங்கஸ் வந்து கேண்டிடா இன்ஃபெக்ஷன் பேர், அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனா சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஹெவியாக ட்ரக்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இது வருது எப்படின்னா, வாயில் வந்து ஹைஜீன் இஸ் புவர். அதாவது வாய் பராமரிப்பு, சுகாதாரத்தை ஒழுங்காக கவனிக்கல, பல்ல அப்பப்போ செக் பண்ணிக்கல, க்ளீன் பண்ணிக்கலன்னா வாயில் இருக்கிற அந்த இம்யூனிட்டி டயபெட்டிஸில் குறைஞ்சதுனால ரொம்ப தொந்தரவு வந்ததுன்னா இந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷனும் வரும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன பாதிப்புன்னு பார்த்தோம். அடுத்தபடியாக டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு டென்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன விளைவுங்கிறது பார்க்கணும். அதாவது நீங்கள் ஒரு பல் டாக்டர்கிட்ட போகிறீங்க, ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட், ரூட் ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறீங்க, இல்லை அடைக்க போகிறீங்க, இல்லை பல்ல எடுக்க போகிறீங்க, இல்லை சின்ன வாயில் சர்ஜரி பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி இருக்கும்போது சுகர் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டென்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணணும். சில ப்ராப்ளம் இருக்கும். ஒன்று, சுகர் ஜாஸ்தியாக இருந்து கண்ட்ரோலில் இல்லைன்னா பல்ல எடுக்கிறதுக்கு பல் டாக்டர் கொஞ்சம் ஒத்துக்க மாட்டாங்க. சுகர் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 200 கீழே இருக்கணும் ஒரு அப்ராக்சிமேட்டாக. சுகர் ஜாஸ்தி இருந்துன்னா பல்ல எடுத்து அதுக்கப்புறம் ஆறும்போது இன்ஃபெக்ஷன் வரும். ஒன்று புண்ணு சீக்கிரம் ஆறாது, இன்னொன்று இன்ஃபெக்ஷன், தொற்று நோய் வர வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அது சாதாரணமாக ஆடுற பல்லாக கூட இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து சுகர் வந்து ஒரு சாப்பிட்டப்புறம் 300 அப்படின்னு இருந்து தெரியாமல் போய் பல்ல எடுத்தீங்கன்னாக்க பல்லு எடுக்கிறது எளிதாக எடுத்துடலாம். ஆனால் பின்னாடி வந்து ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு வீக்கம் வந்து வாயை திறக்க முடியாமல் வலியோடு வரா மாதிரி வாய்ப்பு இருக்கும். ஏன்னா சுகர் கண்ட்ரோல் இல்லைனால. ஏன்னா பேசிக்காக இது ஏன்னாக்கா சுகரில் நம்ம நோய் தடுப்பு தன்மை குறைஞ்சிருக்கு. ஹை சுகராக இருந்தால் ரொம்ப குறைஞ்சிரும். அதனால் டெக்னிக்கலாக ஒரு பல்லு ப்ரொசீஜர் சிம்பிளாக இருந்தாலும் அதோட மெடிக்கல் ரிஸ்க் சுகர்னால் இருக்கிற பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் சுகர் கண்ட்ரோல் இல்லைனாக்கா எமர்ஜென்சிக்காக ஒரு பல் வைத்தியர்கிட்ட போகிறீங்கன்னா அந்த பல் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து நீங்கள் முதல்ல போய் சுகரை டெஸ்ட் பண்ணிக்கோங்க, கண்ட்ரோல் பண்ணிங்க, உங்கள் மெடிக்கல் டாக்டர்கிட்ட ஃபிட்னஸ் வாங்க அப்படின்னு சொல்கிறதுனால நிறைய அலையிற மாதிரி ஆகிடும். அதனால் எப்போதும் சுகரை கண்ட்ரோலில் வைக்கிறது ரொம்ப நல்லது. சக்கரை நோயில் சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா
அது பல்ல எடுக்கிறதுக்கு என்ன விளைவுன்னு இருக்குது. பட் இதில் இன்னொரு ரிஸ்க் சுகரில் என்ன இருக்குன்னா, அதுதான் இன்னும் பெரிய ரிஸ்க். அது என்னென்னா லோ சுகருங்க. பல் வைத்தியர்கிட்ட வரீங்கன்னாக்க ஹை சுகர், லேசாக கொஞ்சம் சுகர் ஜாஸ்தியாக இருந்தாலும் நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் கொடுத்து இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆனால் லோ சுகர் வந்து எமர்ஜென்சி. அது லோ சுகருக்கு வந்து எப்போ வரும்னாக்கா, நீங்கள் வந்து டயபெட்டிக் பேஷண்ட் தெரிஞ்சு ஒரு பல்ல எடுக்க போகிறீங்க பல் வைத்தியர்கிட்ட. இப்போ எடுக்கும்போது நீங்களே வந்து பல் எடுக்க போகிறோம், நம்ம சாப்பிடாம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகருக்கு எடுக்கிற மாத்திரையை எடுத்துட்டு, ஆனால் காலையில் இல்லை மத்தியானம் சாப்பிடாம நீங்கள் பல் டாக்டர்கிட்ட போய் பல் எடுத்துட்டீங்கன்னாக்கா, ஸோ மாத்திரையை சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் சாப்பாடு சாப்பிட மாட்டீங்க, பல் வைத்தியம் வேறு பண்ணியிருப்பீங்க, அப்போ கொஞ்சம் வலி இருந்திருக்கும், அது கொஞ்சம் வெயிட்டிங் டைம் ஜாஸ்தி இருந்திருக்கும், எல்லாம் சேர்த்து டக்குன்னு சுகர் ட்ராப் ஆகிடும். சுகர் ட்ராப் ஆச்சுன்னா உடனே மயக்கம் வரும், ஸ்வெட்டிங் வரும், மிச்ச பாதிப்பு இருக்கும், வடன்னு ஆகிடும் அது. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் மோர் பாதிப்பு இருக்கும், வந்தோடனே கொஞ்சம் பேனிக் ஆகிற மாதிரி இருக்கும், உங்கள் ஃபீலிங்காக ஒரு மாதிரி பேனிக்காக இருக்கும். அதுக்கு ட்ரீட்மெண்ட், அதுக்கு பல் டாக்டர் லோ சுகர்னு கண்டுபிடிச்சோன்னா உடனே கொஞ்சம் குளுக்கோஸ் தண்ணி கொடுக்குறது, இல்லை ஜூஸ் கொடுக்குறது, அந்த மாதிரி பண்ணுவோம். ரொம்ப லோவாக போச்சுன்னா டக்குன்னு இங்கே அட்மிட் பண்ணி ட்ரிப் மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும், குளுக்கோஸ் ட்ரிப்பு. ஸோ அதனால் லோ சுகர் தான் உங்களுக்கு வந்து பல் வைத்தியத்துக்கு. ஹை சுகரோட லோ சுகர் இன்னும் கூட மோர் இம்பார்ட்டன்ட். ஹை சுகர் இருந்ததுன்னா அது வந்து உடனே ஹை சுகர்னால, ஜாஸ்தி சுகர் இருக்கிறதுனால உடனே பாதிப்பு இருக்காது. நீங்கள் பல்ல கண்ட்ரோலில் பண்ணிட்டீங்கன்னா போய் அதெல்லாம் அது இன்னும் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்க 2-3 நாள் ஆகும். அது மெடிக்கல் எமர்ஜென்சி இல்லை. ஆனால் லோ சுகருங்கிறது வந்து பல்லை எடுத்துகிட்டு போய்டும், டக்குன்னு மயக்கம் வந்து விழுந்துடும், பல் வலியில் மயக்கம்னு கூட டாக்டர் நினச்சிட்டு இருக்கலாம். டெஸ்ட் பண்ணி பார்த்தா லோ சுகர் இருக்கும். நிறைய இடத்துல பல் மருத்துவத்தை சுகர் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு இருக்காது, மிஸ் ஆனால் கூட ஆகும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு மயக்கம் ஜாஸ்தியாகி தலை சுத்தல் வந்து சில சமயம் ஃபிட்ஸ் மாதிரி வரும், வேர்க்கும் ஜாஸ்தி. அதனால் அந்த மாதிரி தொந்தரவுலாம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தடுக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் சாப்பிடாம பல்லை எடுக்கவோ, ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பண்ணவோ, இல்லை க்ளீனிங் எதாவது பண்ணுறதுக்கோ போகக்கூடாது. லோ சுகரை தடுக்கணும். சுகர் மாத்திரை ஒன்று வந்து அன்றைக்கி போட வேண்டிய மார்னிங் டோஸ் மிஸ் பண்ணால் கூட பரவாயில்ல, ஆனால் சாப்பிடாமல் போகக்கூடாது. ஸோ இது 2 தான் மெயின் பாதிப்பு. ஸோ இதுலேயே நம்ம முக்கியமாக என்ன தெரிஞ்சு வேண்டியதுன்னா, வாய் பராமரிப்பு, மவுத் ஹைஜீன், அது வந்து டயபெட்டிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். மிச்ச வியாதி ஆர்கன் ப்ராப்ளம் வரா மாதிரி இல்லை எதெல்லாம் வருதோ அதுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் வாய் பராமரிப்புக்கு, டென்டல் செக்கப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இது வந்து 2-வே ஸ்ட்ரீட்டுமோ, 2 விதமாக பாதிப்பு இருக்கும். நம்ம இப்போ விளக்கமாக சொன்னோம், சுகர் ஜாஸ்தி இருந்ததுன்னா அது எப்படி வாயில் நோய் ஜாஸ்தி வரும், அதனால் எப்படி பல் வைத்தியமும் பாதிக்கப்படும் சொன்னோம். ஆனால் உங்களுக்கு டென்டல் இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி இருந்தால், வாயில் எண்ணி இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி இருந்தால் பிளட் சுகரும் ஜாஸ்தி ஆகிடும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய காரை படிஞ்சு இல்லை சொத்தப்பல் வந்து ஆப்சஸ் மாதிரி சீல் கோத்துக்கிட்டு, இல்லைன்னா ஈரெலாம் வீங்கி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுகர் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம ப்ரொசீஜர் பண்ணி அது கிளீனிங்லாம் பண்ணி மெடிசன் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணால் சுகர் கூட குறைஞ்சிரும். அதனால் 2 பாதிப்பு, சுகர்னால பல்லெல்லாம் ஈரெல்லாம் பாதிக்கும், ஈரக தொந்தரவு இல்லை இந்த பயோரியா அந்த மாதிரி வாய்க்குள்ளே நிறைய இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அதுவும் சுகரை ஏற்றும். அதனால் வாய் பராமரிப்பு, டென்டல் ஹைஜீன், ரெகுலர் டென்டல் செக்அப், ரெகுலர் ப்ரஷிங் டெய்லி அண்ட் ஷோயிங் த டென்டிஸ்ட் whenever there is a problem, இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். அதனால் ஒரு டென்டல் செக்அப் அட்லீஸ்ட் ஒரு 6 months அந்த மாதிரி ஒரு வாட்டி உங்களோட பழக்கமான டென்டிஸ்ட்டை காமிச்சு செக் பண்ணிக்கிறது நல்லது.